ஃப்ரெஷ்ஷா மசாலாலாம் அரைச்சு இப்படி ஒரு தடவை மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்க. கல்யாண வீட்டுல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு செம்ம ஒர்த்தா இருக்குங்க. மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறேன். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் அதுல 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைம்ல கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் எலும்பை நம்ம இதுல போட போறோம். நாம இன்னைக்கு செய்யற இந்த மட்டன் எலும்பு குழம்பு டேஸ்டா வர்றதுக்கு சீக்கிரட்டே தாங்க. எடுத்துருக்கிற எலும்பை நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போறேன். நீங்க மட்டனை சேர்க்கும் போது நல்லா தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த டைம்ல அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதுல ஆட் பண்ணிக்க போறேன். இந்த குழம்போட செகண்ட் சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் தான். இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, ஒரு ஜாதி பத்திரி, இது கூடவே 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைம்ல மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளி பழமா எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம விசில் வைக்கும் போது நல்லா வெந்து வந்துரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசாலாலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 8ல இருந்து 10 விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். அகைன் இந்த குழம்பு கூட இன்னொரு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போறோம். அதுக்கு கொஞ்சமா தேங்காய், முந்திரி பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் இன்னைக்கு இந்த குழம்புல ஆட் பண்ணிருக்கேன். இது ஒரு ஓரமா கொதிக்கட்டும். அதுக்கிடையில இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு நம்ம செஞ்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்ப நம்ம குழம்புல சேர்த்துக்க போறோம். இப்படி சேர்த்து செய்யும் போது குழம்பு நல்லா வாசனையா இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு கொதி வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தடவை செஞ்சு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மெத்தட்ல தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.